இப்ப எது எதுக்கெல்லாம் இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ற பர்சன்ஸ் 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதாவது பிரின்சிபலும் சரி ஏஜென்ட்டும் சரி 2 பேருமே. அது மாதிரி என்ன விஷயத்துக்காக நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுல நீங்க என்ன கண்டிஷன்ஸ் போடுறீங்க அப்படிங்கறதும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னில தெளிவா நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு உங்களால ஸ்பெசிபிக்கா எதுவும் டிசைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னி தான் வந்து ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு பதிலா அந்த இடத்துல அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அதை பாத்துக்கணும், அட்மினிஸ்டர் பண்ணணும், நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டில எது நடந்தாலும் அவங்கதான் பொறுப்பு, அவங்க நிக்கிறதுக்கு அவங்க ரைட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா உங்களுக்கு பதிலா. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேரு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பொதுவா அவங்கள உங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு உண்டான அத்தாரிட்டி கொடுக்குறீங்க பாருங்க, அது ஜெனரல். சோ அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்க நீங்க எதுக்காக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பண்ற அதிகாரம் இருக்கு. ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னில அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு லிமிடெட் பவர் உண்டு. ஆனா ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னில அவங்களுக்கு ஓவரால் எல்லா பவரும் உண்டு. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. வெறும் இது ஜெனரல் பவர் தானே, என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னில தான் அவங்களுக்கு நீங்க எல்லா ரைட்ஸும் கொடுக்குறீங்க, அவங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியும் உங்களுக்கு பதிலா. சோ நீங்க அப்பதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.